சீரீஸ் எது பற்றி அப்படின்னா, ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன, அதன் மூலமாக ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, என்ன பேசுகிறாரு, இது எல்லாத்தையும் ஒரு வசனத்தில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த டீகோடிங் வித் ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ். எஸ், இந்த சீரீஸோட நேம் என்னென்னா டீகோடிங் வித் ஹோலி ஸ்பிரிட். அதாவது ஆவியானவரின் துணையோடு வேதத்தில் இருக்கிற அந்த ஒரு வசனத்தை நம்மக்கிட்ட ஆண்டு என்ன பேச போகிறாரு, அது என்ன பர்பஸ்க்காக அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் 1ல் இருக்கும். இன்றைக்கி நம்ம அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள போகிற வேத வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். கிட்டத்தட்ட தொடர்ந்து ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களோடு என்னோட கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஸோ அதை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வசனத்தை இன்னைக்கு ஆதாரமாக நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த வசனம் என்ன காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு, யாருக்காக சொல்லப்பட்டுச்சு, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை எழுதினவர் ஏசாயா தீர்க்கதரிசி. எதற்காக இவர் எழுதுறார் அப்படின்னா, பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அடிமைகளாக இருக்கிறோம், ஏன்னா நம்ம சூழ்நிலை மாறவே இல்லை, கர்த்தர் நம்ம இடத்துல கோபமாக இருக்கிறாரா, இல்லை நமக்கு மீட்பே கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவாக தங்களுடைய சூழ்நிலைமைகள் மாறாமலே இருப்பதை பார்த்து சோர்ந்து அவர்கள் இருக்கும்போது அவர்களை தேற்றும் விதமாக, இல்லை இல்லை ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாரு, உங்கள் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா, அன்றைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து மீட்டு எடுத்து வந்தவர். அதுக்கப்புறம் அவர் படைத்தவர், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் வானத்தை அவர் அளவிட்டவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம், அவருக்கு இது லேசான காரியம், அவர் உங்களை மறக்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தேற்றின காரியங்கள் தான் இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை தான், அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா என்னது? அதாவது காத்திருக்கிறது வேற, கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. காத்திருக்கிறதுனா ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காத்திருக்குன்னா ஆண்டவர் ஏதாவது என் வாழ்க்கையில் செய்வார், ஏதாவது ஒரு நன்மை உண்டாகும், என் சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா என்னன்னா, முதலாவது கர்த்தர் இந்த காரியத்தில் இடைப்படணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கிறது. அதாவது என் சூழ்நிலை மாறணும், என்னோட சுச்சுவேஷன் ஏதாவது நன்மைக்கு ஏதுவான சூழ்நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறது கிடையாது. கர்த்தர் இந்த காரியத்தில் இடைப்படுறதுக்கு, எந்த சூழ்நிலையில கர்த்தர் இதில் இடைப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இப்போ பாருங்களேன், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது அந்த சூழ்நிலையில் பார்வோன் ரொம்ப கடினமாக இருக்கிறான். அவன் எவ்வளோ விஷயங்களை பார்த்தாலும் அவன் என்ன பண்ணலை, அவன் ஏற்றுக்கவே இல்லை. மோசையோட வாதத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, விடவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் கர்த்தர் இன்டர்வீன் பண்ண பிறகு, கர்த்தர் இடைப்பட்ட பிறகு அங்கே காரியம் மாறுதலாய் முடியுது. வேற எதுவுமே பண்ணலை. ஆண்டவர் என்ன சொல்றது, சூழ்நிலைமை மாறல, சூழ்நிலைமை கடினமாக தான் இருக்குது. பார்வோன் இன்னுமே கடினமாக தான் இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் இடைப்பட்டது நிமித்தமாக சூழ்நிலைகள் மாறினது. சூழ்நிலைகளையே மாற்றணும் அப்படின்னா கர்த்தர் இடைப்பட்டால் ஒழிய அது மாறாது. சூழ்நிலைகள் மாறணும், நம்பிக்கை தர மாதிரி சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறத விட கர்த்தர் இடைப்படுறதுக்காக காத்துட்ருக்கிறது தான் கர்த்தருக்காக காத்திருத்தல். ஓகேவா? ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த காத்திருக்கிற காலத்தில் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவங்க என்ன சொல்கிறான் அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்ததை நினச்சி பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி பழைய காரியங்கள் மிந்தி ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினச்சி பாருன்னு அவங்க கிட்ட சொல்கிறத நம்ம பாருக்கிறோம். அப்போ காத்திருக்கும் காலத்தில் கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா ஆக்டிவாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஏதோ பாசிவாக உட்கார்ந்து என்ன நடக்குது, ஏதோ ஒன்று நடத்துங்க ஆண்டவரை, என்னைக்காவது செய்யுங்க ஆண்டவரைன்னு நம்ம காத்துட்ருக்கிறது கிடையாது. முந்தி
கடந்த காலத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகள், ஆண்டவருடைய இடைப்படுதல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தது, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இடைப்பட்டார், எப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களே நம்ம கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டு அன்னைக்கு செஞ்ச அதே ஆண்டவர் இந்த சூழ்நிலைமையிலும் என் வாழ்க்கையில் செய்வார், அன்னைக்கு என் உயிரையே காப்பாற்றின ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி உட்கார்ந்து நினைவு கூர்ந்து தியானித்து கொண்டிருப்பது தான் கர்த்தருக்கு காத்திருப்பது என்று அர்த்தம். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இங்க ஏன் கழுகை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு அப்படின்னா, இது முழுக்க இந்த அதிகாரம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து அந்த காரியத்தை மனசுல வச்சுட்டு அதை நினைச்சு பார்த்துட்டு அவர் ஒரு நம்பிக்கையை கொண்டு வர பார்க்க, ஒரு நம்பிக்கை ஆண்டதை செய்வார், அன்னைக்கு செஞ்சார் இன்னைக்கும் செய்வார். அப்போ இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அங்கேயும் கழுகை ஒப்புமைப்படுத்துறதை பார்க்குறோம். அங்கே யார் இதை ஒப்புமைப்படுத்துகிறான்னா கர்த்தரே அந்த கழுகோடு கூட தன்னை ஒப்புமைப்படுத்துறதை பார்க்குறோம். யாத்திராகமம் 19:4வது வசனம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகுகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து வந்தாராம். உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறேன். எகிப்திலிருந்து உன்னை எப்படி நான் கூட்டிட்டு வந்தேன், கழுகு எப்படி செட்டைகளில் அதோடைய குஞ்சுகளை தூக்கிட்டு வருமோ அப்படியா நான் என்ன பண்ணேன், உன்னை தூக்கிட்டு வந்தேன். கழுகுடைய குணாதிசயம் நமக்கு தெரியும், அது ரொம்ப உயர பறக்கிறது தான் இந்த கழுகு. அதனால தான் கழுகு பார்வைன்னுவாங்க. இந்த ட்ரோன் வியூ, ட்ரோன் வீடியோஸ்லாம் கழுகு பார்வை அப்படின்வாங்க. அப்படின்னா அது ரொம்ப ஹையஸ்ட் ஃப்ளைங், ரொம்ப அதிக உயரத்துக்கு பறக்கிறது தான் இந்த ஈகிள், இந்த கழுகுடைய குணாதிசயம். அப்போ எந்த ஒரு எகிப்திலேருந்து நான் உன்னை எப்படி கூட்டிட்டு வந்தேன்னா யாரும் உன்னை தொட முடியாத அளவுக்கு அப்படியே அழகாக என்னுடைய செட்டைகளில் உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றதும் அதே காரியம்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி படைத்த கர்த்தர் தன்னை ஒரு கழுகோட கம்பேர் பண்றாரோ, கழுகு எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பலமுள்ள ஒரு பறவையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அந்த கழுகுக்கு ஒப்புமைப்படுத்துறாரோ, அப்படிதான் இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம், கழுகுகளை போல பலமுள்ளவர்களாய், சோர்ந்து போகாமல் பலமுள்ளவர்களாய், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அவங்க அப்படியே உயரத்தில் எப்படி இருப்பாங்களாம், எத்தனை சூழ்நிலைமைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நெருக்கங்கள் சுற்றி வந்துட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உயர பறந்துட்டு இருப்பாங்க. இது எதுவுமே அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. பாருங்களேன், கழுகு மேலே நல்லா உயரத்தில் பறந்துட்டு இருக்கும் போது கீழே இந்த காக்கா, குருவி, இல்லை ஏதாவது மனுஷங்க சத்தம், இது எதுவுமே அதுக்கு என்ன தெரியாது, ஒரு மேட்டராகவே இருக்காது. அது பார்த்தா நல்லா கெத்தாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேலே பறந்துட்டு இருக்கோம். அப்படிதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அவங்க சூழ்நிலைமைகள் மாறாமல் இருக்கலாம், அவங்க சூழ்நிலைமைகள் மோசமாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை எப்படி வச்சிருப்பாரு, உயரத்தில் கழுகு எப்படி பறந்துட்டு இருக்குமோ அப்படிதான் கர்த்தர் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தார் இல்லையா. எல்லா பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருந்தது, பார்வோன் அப்படி பலமா முன்னாடி நின்றுட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய செட்டைகள்ல மூடி அவர்களை அழகா கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்த்தார். அப்படிதான் இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவனை போல, கர்த்தரை போல, தன்னை படைத்த சிருஷ்டிகரை போல, அவங்க சிருஷ்டிகரின் சாயலை போல, கழுகு போல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அது என்னங்க புது பலன் அப்படின்னு பார்த்தா, புது பலன் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளுக்கும் ஒவ்வொரு பலன் தேவைங்க. இதுதான் எனக்கு வந்த வெளிப்பாடு. ஆவியானவர் என்னிடத்துல இந்த காரியத்தில் இந்த புது பலன்னோடனே எனக்கு இந்த காரியம் ரொம்ப எனக்கு ஆவியானவர் என்னோட கூட பேசின ஒரு காரியம் தான் இது. புது பலன் அப்படின்னா, நேற்று எனக்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அதுக்கு ஒரு பலன் போதும். போன மாதம் ஒரு சூழ்நிலைமை இருந்திருக்கும், ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பலனை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு ஒரு சூழ்நிலைமை இருக்குது, இந்த சூழ்நிலைமைக்கு ஏற்ற ஒரு பலனை ஆண்டவர் தருவார்.
பாருங்கள். நாளைக்கு சூழ்நிலைமைகள் வேற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். அப்போ நம்ம ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து, இவ்வளவுதான் என்னோட பலன். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த காரியங்களை நான் தாங்கிப்பேன், இந்த காரியத்தை என்னால் தாங்கிக்க முடியாது, இந்த வழிகளெல்லாம் நான் தாங்கிக்க முடியும், ஆனால் இந்த வழியை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் எல்லா சூழ்நிலைமைகளும், என்ன சூழ்நிலைமை வந்தாலும் அதில் ஆண்டவர் அதை மேற்கொள்ள, அதை கடந்து வருவதற்கான ஒரு புது பலனை, ஒவ்வொரு நாளும் புது பலனினால் ரெனியூ பண்ணிகிட்டே இருப்பாராம். புது ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு இருப்பாராம். அதாவது வயசாக என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் புது பலனை கொடுக்குறாரு. நமக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேணாம். வயசாக நாள் ஏற 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 அவருடைய பலன் அதிகமாயிட்டே போகும். ஹல்லேலூயா. எஸ், அந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது, ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஓடுனா இளைக்கும் தான் செய்யும், ஓடுனா மூச்சு வாங்க தான் செய்யும், நடந்தா சோர்ந்து போக தான் போகும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறதுனால அவங்க எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ பாடுகள் மத்தியில் கூட சோர்ந்து போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? என் சூழ்நிலை மாறணும், நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எய்ம் எதில் இருக்குது? இந்த காரியம் நடக்கணும், இந்த விஷயம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆண்டு நம்மகிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் மாறணும்னா முதல்ல நான் உன் வாழ்க்கையில் வரணும். ஸோ இன்றைக்கி நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம்? கர்த்தருடைய இடைப்படுதல். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய இடைப்படுதல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்போது கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோமா? பழைய காரியங்கள், முந்தி நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆதியில் நம்ம கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், இதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா? இல்லை கர்த்தரிய சூழ்நிலை என்னைக்காவது மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐடலாக பேசிவாக உட்காந்துட்ருக்குமா? இன்றைக்கு நான் அவங்களை என்கரேஜ் பண்ணுற காரியம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலன். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது? கர்த்தருக்கு காத்திராமல் சூழ்நிலைகள் மாற வேண்டும், என் பிரச்சனைகள் மாற வேண்டும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? சோர்வு கிடைக்கும், இளைப்பு நடக்கும். அவங்க மேலே கழுகுகளை போல செட்டைகளை எடுத்துலாம் எழும்ப முடியாது. அப்போ என்ன ஆகிடுவோம்? கீழேயே இருப்போம். கழுகுகளை போல நம்ம மேலே செட்டைகளை அடித்து நம்மளுடைய வியூ அதிகமாகணும், நம்மளுடைய விஷன் பெருசாகணும், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய நோக்கங்கள் விரிவடைய வேண்டும் அப்படின்னா நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் மட்டுமே அது நடக்கும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் இதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஸோ இந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் கொடுத்தாரு. என்னோடு பேசின அதே ஆண்டவர் நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களோடும் பேசியிருப்பார் என்று நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணுறோம். தொடர்ந்து இந்த டீகோடிங் வர்சஸ் வித் ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸில் நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்களும் இந்த வசனத்தை படிக்கும்போது உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் என்ன காரியத்தை உணர்த்தினார் என்று மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.